நம்ம வந்து இன்றைக்கி ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். மாம்பழம் வச்சு மேங்கோ ஐஸ்கிரீம். இது வந்து நம்ம சப்போட்டா மாம்பழம் வாங்கி வச்சுருக்கோம். நல்ல பழமாக இருக்குது. இப்போ இந்த பழத்தை வந்து வெட்டி நம்ம நல்லா பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுப்போம். நல்ல பெரிய பழமாக இருக்குது. நல்லா அப்படி வெட்டிக்கிறோம். இது வந்து நல்ல ஒரு மணத்தில் இருக்கும். எல்லா மாம்பழத்துலேயுமே நம்ம ஐஸ்கிரீம் செய்யலாம். இதை வந்து நம்ம வலித்து எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். இன்றைக்கி நம்ம மாம்பழத்தை வந்து வெட்டி வச்சுருக்கோம். இதில் போட்டுக்கிறோம். பொடுசு பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். நல்லா கெட்டி அரைச்சி நைஸாக அரைச்சிக்கிறோம். இப்போ வந்து நம்ம கெட்டி பாலாக வாங்கி வச்சுருக்கோம். பாலை உடச்சி இதில் ஊற்றிக்கிறோம். இன்னும் நம்ம அடுப்பு பற்ற வைக்கலை. அடுப்பு பற்ற வைக்க முன்னாடியே நம்ம எல்லாமே இதில் போட்டு கலக்கி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம சீனி எடுத்து வச்சுருக்கோம். சீனியை போட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம பால் மாவு வச்சுருக்கோம். பால் மாவை போட்டுக்கிறோம். நம்ம கண்டன் மில்க் வாங்கி வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கோம். இதை கரைச்சிக்கிறோம். தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறணும். இதை கொஞ்சம் நல்லா கரைச்சிக்கணும். ஏன்னா இது வந்து கெட்டி ஆயிரும். நமக்கு இதெல்லாம் போடும்போது நம்ம பால் மாவு கண்டன்ஸ் மில்க்லாம் ஊற்றும் போது நமக்கு ஐஸ்கிரீம் வந்து நல்லா இருக்கும். சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா வெறும் மாம்பழத்தை அரைச்சி சீனி போட்டு நம்ம ஐஸ்கிரீம் செய்யலாம். அது கொஞ்சம் சாஃப்டாக இல்லாமல் கல் மாதிரி ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். இப்போ அதை கரைச்சாச்சு. இதையும் ஊற்றிக்கிறோம். இப்போ வந்து இதை வச்சு கரைச்சி நல்லா கலக்கி விட்டுக்கிறோம். சீனி பால் மாவு எல்லாமே நல்லா அப்படி சேர்ந்து வர்ற மாதிரி கரைச்சிக்கணும். இன்னும் அடுப்பு பற்ற வைக்கலாம். இப்போ நல்லாவே நம்ம சீனி இந்த மாவெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அதை எடுத்து இப்படி ஒரு பாத்திரத்தில் ஊற்றுவோம். எல்லாமே வலித்து இதில் ஊற்றிடும். நம்ம அடுப்பு பற்ற வச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து நல்லா எரிய வச்சுக்கிட்டு இது நல்லா கெட்டியாக வரும். ஏன்னா நம்ம பால் மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டிருக்கோம். இது வந்து நம்ம கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டு இருக்கணும். எல்லாம் பிடிச்சிடும். கொஞ்சம் குள குளன்னு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நம்ம வந்து கையை எடுக்காமல் கிண்டி இருக்கோம். பால் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு குளகுலன்னு வந்துருச்சு. இந்த மாதிரி வரணும். ரொம்பவும் கெட்டி ஆகிடக்கூடாது. இது இப்போ வந்து நம்ம நல்லா ஆற விட்டுறணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற விடணும். அடுப்பை குறைச்சே வச்சுருக்கேன். நம்ம அதிகமாக வச்சோம்னா அடியில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் பாத்திரத்தில். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம்.
நம்ம காய்ச்சின பால் வந்து நல்லா ஆற வச்சுருந்தோம். நல்லா இந்த அளவில் இருக்குது. நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்ச மாம்பழத்தை போடுவோம். சூடாக போட்டுறக்கூடாது, ஆறின பிறகு தான் போடணும். இது வந்து நம்ம அரைக்கிற போது 1 2 இருக்கும், அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். மாம்பழமும் எல்லாம் இனிப்பாக தான் இருக்கும், அதனால நம்ம வந்து இனிப்பு கம்மியாக தான் போட்டிருக்கோம். கலர் வந்து இந்த பாலில் ஊற்றுனதுனால லைட் கலர் ஆயிரும், அதனால கொஞ்சம் காலம் நம்ம கேசரி பவுட்ரு கொஞ்சம் போடுவோம். ஃபுட் கலர் இருந்தாலும் போடலாம். நம்ம அந்த கலர் வந்து கொஞ்சம் நம்ம ஐஸ்கிரீம் மஞ்சளாக இருக்கும், இல்லைன்னா லைட் வெள்ளையாக இருக்கும். இதை வந்து எல்லாத்தையும் நல்லா போட்டு கலக்கி விட்டுக்கணும். கலக்க கலக்க கலர் மாறி வரும். நம்ம இதை வந்து இதில் ஊற்றி வடிகட்டிக்கிறோம். நம்ம இப்படி ஒரு கரண்டியை வச்சு இப்படியே வடிகட்டோம். ஏன்னா நமக்கு நம்ம அரைக்கும் போது மாம்பழம் கொஞ்சம் 1 2 கிடக்கும், பால் காய்ச்சினதில் பால் ஆடாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து கிளீனாக வடிகட்டி எடுத்துக்கிறோம். நம்ம கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் செய்யும் போது. ஆனால் ஐஸ்கிரீமுங்கும் போது நமக்கு நிறையா வேலை பார்த்து நம்ம செஞ்சால் சாப்பிட்டாலும் நல்லா தரமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டில் நல்லா இருக்கும். இதை வந்து ஒரு 7 மணி நேரம் நம்ம பீசரில் உரைய விட்டுறணும். முதல் நாள் செஞ்சோம்னா மறுநாள் தான் சாப்பிட முடியும். இப்போ எல்லாத்தையும் வடிகட்டிட்டு பார்ப்போம். நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா கிண்டி வடிகட்டிட்டோம். இப்போ இதில் வந்து இவ்வளவு மாம்பழமாக கிடக்கு. இதை வந்து நம்ம என்ன செய்யணும், வடிகட்டினா தான் ஐஸ்கிரீமுக்கு நல்லாயிருக்கும். இதை பூரா வலிச்சு எடுத்துக்கிறோம். வடிகட்டாமல் போட்டுறக்கூடாது. இப்போ வந்து இதை எல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கிறோம். இந்த அளவுக்கு இருக்கு. நல்லா இட்லி மாவு மாதிரி இருக்கு. இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு. நம்ம இந்த மாதிரி வந்து கேக் செய்கிறது கேக் மோடு வச்சுருக்கோம். இதில் வந்து இதை ஊற்றிக்கிடுவோம். கரெக்டாக இருந்துருக்கு. வேலை வந்து செய்கிறதுக்கு நிறைய நேரம் ஆகும். ஆனால் நம்ம வந்து இதை பொறுமையாக தான் செய்யணும். இதை அப்படியே எடுத்து வைக்கி நமக்கு ஒரு பேப்பர் இருந்துச்சுன்னா மேலே வச்சு மூடி வச்சு வச்சிடலாம். நம்மக்கிட்ட அது இல்லை, அதனால் அப்படியே பீசரில் வைக்கிறேன். வச்சு இன்றைக்கி வைக்கிறோம்னா நாளைக்கு எடுத்தால் நல்லாயிருக்கும். ஒரு 7 மணி நேரம் இது வந்து பீசரில் இருக்கணும், அப்போ தான் நல்லா உரையும். இப்போ தூக்கி நான் பீசரில் வச்சுருவோம். நம்ம வந்து பீசரில் 7 மணி நேரம் வச்சுருந்தோம் ஃப்ரிட்ஜில். இப்போ எடுத்து நம்ம இதை அள்ளணும். இதை எடுத்து மறுபடியும் மிக்ஸி ஜாரில் நம்ம போட போகிறோம். இதை மிக்ஸி ஜாரில் மறுபடியும் போட்டு நல்லா அரைக்கணும். நம்ம இன்னும் ஒரு தடவை அரைச்சி மறுபடியும் நம்ம ஊற்றி வைக்கணும். நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு பார்ப்போம். நம்ம ஐஸை மறுபடியும் போட்டு நல்லா அரைச்சிட்டோம் கூழ் மாதிரி. இப்போ இதில் ஊற்றிடுவோம். இது வந்து நமக்கு இப்படி ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா
நல்லா ஒரு சாஃப்டாக கிடைக்கும் ஐஸ். இப்போ மறுபடியும் நம்ம தூக்கி இதை பீசரில் வச்சிடணும். வச்சிட்டோம்னா அப்புறம் ஒரு 7 மணி நேரம் கழிச்சு தான் எடுக்கணும். நம்ம வந்து மாம்பழத்தில் ஐஸ் செஞ்சு வச்சுருந்தோம். இது வந்து ஐஸ்கிரீம். இப்போ நம்ம பீசரில் வச்சு மறுபடியும் எடுத்து மிக்சியில் அரைச்சி மறுபடியும் ஊற்றி 7 மணி நேரம் வச்சுருந்தோம். இப்போ நம்ம எடுப்போம். தண்ணிக்குள்ள கரண்டியை நனைச்சிக்கிட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆனால் நம்ம உடனே எடுக்கிறதுனால இதாக இருக்குது, எடுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு எடுத்தால் நல்லா வருமோ நம்ம தெரியல. ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் வச்சுருந்தோம்னா நல்லா வரும் போல இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு இதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம பிள்ளைகளுக்கு வந்து அழகாக வச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து நல்லா ஒரு கிண்ணத்தில் வச்சு கொடுத்தோம்னா எல்லாம் சாப்பிடுவாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் வச்சிருந்து அப்புறமா எடுக்கணும். நம்ம உடனே எடுக்கிறதுனால உடஞ்சி வருது, தூள் தூளாக உடையுது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இது வந்து மாம்பழத்தில் செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு இனிப்பாக நல்லா இருக்கும். நல்ல கரண்டி வச்சு நம்ம ஒரு வெளியில் எடுத்து வச்சு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம எடுக்கணும். நான் எடுத்த உடனே எடுத்ததுனால எடுக்கும்போது அப்படி எப்படி பீஸ் பீஸாக உடைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.